Hi friends, first of all a great thanks for being in my YouTube channel. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்க்கிள் டயக்ராம் ஆஃப் 3 phase இண்டக்ஷன் மோட்டரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு RL சர்க்யூட்டுக்கு வந்து எப்படி சர்க்கிள் டயக்ராம் வரையணுங்கிறத பற்றி சொல்லியிருந்தேன். பட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 phase இண்டக்ஷன் மோட்டருக்கு வந்து எப்படி சர்க்கிள் டயக்ராம் வரைகிறதுங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ அதாவது வந்து இந்த வீடியோக்கு வந்து நீங்கள் ரேண்டமாக புதுசாக வந்திருந்தீங்கன்னா போன வீடியோ போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து சர்க்கிள் டயக்ராம் எப்படி வரையணுங்கிறது வந்து புரியும். ஓகேவா? ஸோ ஒரு 3 phase இண்டக்ஷன் மோட்டருக்கு வந்து எப்படி வரையணுங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி அதோட ஈக்குவலன்ட் சர்க்யூட் என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ சர்க்கிள் டயக்ராம் வரையறதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த ஈக்குவலன்ட் சர்க்யூட் வந்து எப்படி இருக்குங்கிறத பார்த்தீங்கன்னா நான் வந்து சர்க்யூட் டயக்ராம் உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு வந்து கேமராவில் தெரியும். ஸோ பாருங்கள். ஸோ இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவலன்ட் சர்க்யூட் ஆஃப் 3 phase இண்டக்ஷன் மோட்டர். ஓகேவா? ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஷண்ட் பேராமீட்டர்ஸ் உள்ள ஒரு பார்ட் இருக்குது. அதே நேரத்தில் இந்த சைடு பார்த்தீங்கன்னா சீரிஸ் பேராமீட்டர் மாதிரி ஒரு பார்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன ஆக்சுவலாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரோட்டார் இருக்குது இல்லையா, ரோட்டார் வந்து ஸ்டேட்டாருக்கு ரெஃபர் பண்ணி வந்து வரைஞ்சிருக்காங்க இந்த இடத்துல. ஸோ ஆக்சுவலாக வந்து தெரியும் ஸ்டேட்டார் ஒரு பார்ட்டு, ரோட்டார் ஒரு பார்ட்டு. ரோட்டாரும் ஸ்டேட்டாரும் வந்து இடையில வந்து ஒரு காயில் மாதிரி வச்சு பிரிஞ்சு தான் ஆக்சுவலாக இருக்கும். பட் ஈக்குவலன்ட் சர்க்யூட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோட்டார் வந்து ஸ்டேட்டாருக்கு ரெஃபர் பண்ணி வரைஞ்சிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த பார்ட். ஓகேவா? ஸோ இந்த டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுத்து வரைஞ்சி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா R1E X1E இதெல்லாம் 1 போட்டுக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டேட்டார் சைடு வந்துடும். 2 அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ரோட்டார் சைடு போயிடும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி ரெசிஸ்டன்ஸ் தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் பேராமீட்டராக இருக்கும். கரெக்டாக? ரெசிஸ்டன்ஸ் கூட இருக்கக்கூடிய இந்த ஸ்லிப் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து வேரியபிள் பேராமீட்டர் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோட்டார் வந்து ரன் ஆகாமல் ஸ்டார்டிங் கண்டிஷனில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லிப் வந்து யூனிட்டியாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து மோட்டார் வேகமாக ரன் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்லிப் வந்து 1லேருந்து 0 நோக்கி குறைஞ்சிக்கிட்டே வரும். கரெக்டாக? இது வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்லிப் தான் வந்து இதில் வந்து வேரியபிள் குவான்டிட்டிங்கிறதுனால ரோட்டார் சைடில் உள்ள இந்த ஒரு பேராமீட்டரை நம்ம என்ன எடுத்துக்கோன்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் பேராமீட்டர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதே நேரத்தில் ஸ்டேட்டாரில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா வேரியபிள் பேராமீட்டராக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் லோடு போடக்கூடியதை பொறுத்து கரண்ட் வேல்யூ வேரி ஆகும். ஸோ அதை பொறுத்து ஸ்டேட்டாரில் ரெசிஸ்டன்ஸும் வேரி ஆகுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓவரால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா R1E + R2' × 1 - S / S தான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா வேரியபிள் பேராமீட்டராக இருக்கும். இந்த கரண்ட்டோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் வேரியானா கண்டிப்பாக வந்து கரண்ட் வேரி ஆகும். கரெக்டாக? ஸோ அப்படிப்பட்ட ஒரு கரண்ட் ஈக்குவேஷன் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா I1 = I0 + I2R' அப்படின்னு சொல்லியிருக்கும். I2R' என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோட்டார் கரண்ட் ரெஃபர் டு த ஸ்டேட்டார் சைடு. அதான் வந்து இந்த டேஷ் போட்டு எழுதியிருக்காங்க. I1ன்றது பார்த்தீங்கன்னா டோட்டலாக இன்புட்லேருந்து வரக்கூடிய கரண்ட்டு. I0ன்றது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போகக்கூடிய கரண்ட். ஓகேவா? RC அண்ட் X0 வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த ஒரு ஷண்ட் பேராமீட்டர்ஸ்குள்ளே போகக்கூடிய கரண்ட் தான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா I0 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து நோ லோடு கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து வேரியபிள் பேராமீட்டர்ஸ் என்னங்கிறது தெரிஞ்சுட்டு அதனால் வர வேரியக்கூடிய கரண்ட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு இப்போ I2R' எக்ஸ்பிரஷனுக்கு நான் வேல்யூ எழுதணும்னு நினச்சேன் அப்படின்னா அதோட வேல்யூ என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா V1/Z தான் பொதுவான வேல்யூ. கரெக்டாக? ஒரு கரண்ட்டோட ஈக்குவேஷன் நம்ம பொதுவாக சர்க்யூட்டில் நம்ம என்னென்னு சொல்லி எழுதுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா I1 = V/Z அப்படின்னு சொல்லி எழுதுவோம். I1ல் I = V/Zன்னு எழுதுவோம். அதே ஈக்குவேஷன் தான் இங்கே எழுதியிருக்காங்க. I2R' இது டோட்டல் வோல்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வரக்கூடிய இன்புட் வோல்டேஜ் V1 / R1E + RL' X1E (2). அதாவது வந்து இதோட மொத்த மேக்னிடியூட் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா Z அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க ஸ்கொயர் ரூட் போட்டு. இவங்க ஆக்சுவலாக வந்து அது டேரெக்டாக எழுதாமல் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா X1E வந்து மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் அந்த பழைய ஈக்குவேஷன் அப்படியே ரிமைன்ஸ் த சேம். ஓகேவா? எதுக்காக இந்த மல்டிப்ளைனே எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா V1/X1E அப்படிங்கிற ஒரு டேர்ம் நமக்கு வேணுங்கிறதுக்காக தான். அது என்ன டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Imax அப்படின்னு சொல்லுவாங்க. Imax = V1/Xe. இது எதுக்காக நீங்கள் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பின்னாடி வாங்க நான் அடுத்ததாக என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இதுலேருந்து எவ்வளோ முக்கியமான கான்செப்ட் இருக்குங்கிறது உங்களுக்கு வந்து அடுத்ததாக தெரியும். ஸோ இந்த Imax அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா V1/Xe அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா கண்டிஷனு. பட் இந்த கண்டிஷன் Imax அப்படின்னா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கரண்ட் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் ஃப்ளோயிங் இன் த மோட்டார். ஸோ இது எப்போ வந்து ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா R1E + RL' = 0. அதாவது வந்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து 0 எப்போமா இருக்கோ அப்போ தான் வந்து என்ன ஆகும், ஒரு சர்க்யூட்டில் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகாதுன்னு அர்த்தம். கரெக்டாக? ஸோ அப்படிப்பட்ட டைமில் தான் ஃப்ளோ கூடிய கரண்ட் தான் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ரெசிஸ்டன்ஸ் வேரி ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஒருவேளை 0 ஆயிடுச்சுன்னா அப்போ ஃப்ளோ கூடிய கரண்ட் தான் பார்த்தீங்கன்னா Imax அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து சர்க்கிள் டயக்ராம் வரையும் போது ஏன்னா சர்க்கிள் டயக்ராம் நமக்கு பேசிக்கலாக தெரியும். ஒரு வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் வந்து பிளாட் பண்ணுவோம். போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ISCங்கிறத என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து மேக்ஸிமம் கரண்ட். அதாவது வந்து ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் ஃப்ளோயிங் இன் த மோட்டார் வென் த ரெசிஸ்டன்ஸ் இஸ் டோட்டலி ஈக்குவல் டு 0ங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து நார்மலாக வந்து மேக்ஸிமம் கரண்ட்டுக்கு நாம் வரையக்கூடிய விஷயம். சரி, ஓகே. இப்போ இந்த மேக்ஸிமம் கரண்ட்டுங்கிறத வந்து நம்ம விட்டுருவோம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா I0ன்னு சொல்லி ஒரு வேல்யூ இருக்குது. கரெக்டாக? I0ங்கிற வேல்யூ நம்ம வந்து இங்கே கன்சிடர் பண்ணவே இல்லை ஆக்சுவலாக இதுக்கு முந்தின ஸ்டெப் வரைக்கும். இப்போ I0 நான் கன்சிடர் பண்ணேன்னா இப்போ என்ன சேஞ்ச் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா I0 = IC + IM. கரெக்டாக? இது வந்து எதனா ஷண்ட் பேராமீட்டர்ஸ் RC
அண்ட் எக்ஸ்எம் அந்த இடத்துல பார்த்தோம். ஸோ ஐசிங்கிறது பார்த்தீங்கன்னா கோர் லாஸ் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய கரண்ட்டு, ஐஎம்ன்றது பார்த்தீங்கன்னா மேக்னடைசிங் கரண்ட், அதாவது வந்து ஃப்ளக்ஸ் வந்து மேக்னடைஸ் ஆகுது இல்லையா, ஃப்ளக்ஸ் வச்சு நம்ம மேக்னடைஸ் பண்ணுறோம் இல்லையா சர்க்கிட்ட, அந்த கரண்ட் தான் என்ன பார்த்தீங்கன்னா ஐஎம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதுக்கு நான் சர்க்கிள் டயக்ராம் வரைஞ்சேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா பேசிக்கலாக ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா I0 வந்து ஃபிக்ஸட் வேல்யூ, அதனால் அதுக்கு இருக்கக்கூடிய கரஸ்பாண்டிங் ஃபேஸ் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து I0 வந்து வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி இந்த ஜீரோலேருந்து இந்த மாதிரி வந்து வரைஞ்சிக்கோங்க. அது எப்படி வரையணும்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ரெஃபரன்ஸில் இருந்து ஒரு ஃபேஸ் ஆங்கிள் 5 எடுத்துகிட்டு அந்த பாயிண்ட் எங்கே மீட் ஆகுதோ அந்த இடத்துல இருந்து ஜீரோலேருந்து அதோட மேக்னிடியூட் 5 இருந்தால் அந்த 5 6 அந்த ஸ்கேல் நம்ம நார்மலான நம்ம இந்த 15 சென்டிமீட்டர் ஸ்கேலை வச்சு அப்படி வரைஞ்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? வரைஞ்சதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதிலிருந்து நாம் வந்து ஹரிசாண்டலாக வந்து ஒரு ரேடியஸ் அந்த சர்க்கிளோட டயமீட்டர் வந்து வரையணும். அதாவது வந்து அங்கேருந்து நீங்கள் இது எக்ஸாக்சிஸ்க்கு பேரலாக வந்து ஒரு லைன் வந்து வரையணும். ஓகேவா? அந்த இருக்குது இல்லையா, இதை வந்து பார்த்தீங்கன்னா I0 அங்கேருந்து அப்படியே பேரலாக லைன் வந்து வரைஞ்சாச்சு எக்ஸாக்சிஸ்க்கு பேரலாக. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நார்மலாக வந்து ஒரு ஆர்எல் சர்க்கியூட் மாதிரி இந்த இதில் வந்து கரண்ட்டோட மேக்னிடியூட் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்து லை ஆகாது. ஆக்சுவலாக எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கொஞ்சம் மேக்னிடியூடுக்கு மேலே தான் இருக்கும். ஏன் அந்த மேக்னிடியூட் வருதுன்னு கேட்டிங்கன்னா டியூ டு I0. இந்த I0 வந்து கொஞ்சம் தூரம் மேலே போயிட்டதுனால இந்த சர்க்கிளோட இந்த பாட்டம் ரேஞ்ச், அதாவது வந்து டயமீட்டர் அப்படிங்கிற பகுதி வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் வந்து லை ஆகாது, எக்ஸ் ஆக்சிஸோட கொஞ்சம் மேலே தான் இருக்கும்ங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நான் எதுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னா ஆர்எல் சர்க்கியூட்லையோ அல்லது வந்து நார்மலாக இந்த ஷார்ட் சர்க்கியூட் கண்டிஷன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட்டோட அதாவது இந்த சர்க்கிளோட டயமீட்டர் பகுதி வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் வந்து லை ஆகும். கரெக்டாக? ஸோ நீங்கள் வந்து லை ஆகுதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 5 அப்படிங்கிற வேல்யூ வச்சு நம்ம I0 வரைஞ்சாச்சு. அப்புறம் வந்து இந்த ஒரு லைன் பேரலாக வந்து ஒரு லைன் வரைஞ்சாச்சு, இந்த இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து வரைஞ்சாச்சு. இப்படி வரைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த சென்டர் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த சென்டர் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 அப்படிங்கிற ஆங்கிள் வந்து எடுக்கணும். இந்த 5 என்னென்னு பார்த்தீங்கன்னா நோ லோடு கண்டிஷனோட ஃபேஸ் ஆங்கிள். ஓகேவா? இந்த 5 வந்து லோடு உள்ள மோட்டாரோட கண்டிஷன். ஸோ அப்போ லோடு போட்டதுக்கப்புறம் நமக்கு ஒரு கரஸ்பாண்டிங் ஃபேஸ் ஆங்கிள் வந்திருக்கும். கரெக்டாக? ஸோ அப்படிப்பட்ட ஃபேஸ் ஆங்கிளையும் வந்து இந்த V ரெஃபரன்ஸ்லேருந்து வரைஞ்சிக்கோங்க. அது எங்கே மீட் ஆகுதுங்கிறத பாருங்கள். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிளை டச் பண்ணுற விதமாக ஒரு லைன் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த I1ஓட மேக்னிடியூடோ அதை பொறுத்து நம்ம வந்து வரையணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த I1ஓட மேக்னிடியூட் எந்த ரேஞ்சில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 வந்து எங்கே மீட் ஆகுதோ அங்கேருந்து வரைய வேண்டியிருக்கும். ஓகேவா? அங்கே நீங்கள் வரைஞ்சோடனே அந்த மேக்னிடியூட் வந்து எந்த இடத்துல முடியுதோ அதான் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிளோட சென்டர்லேருந்து எடுக்கக்கூடிய பாயிண்ட்டாக இருக்கும். அதாவது வந்து என்ன அர்த்தம் ஆக்சுவலாக அதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் இந்த பாயிண்டில், அதாவது வந்து இந்த இடத்துல ஒரு பாயிண்டில் நான் அதாவது சர்க்கிளோட இந்த டயமீட்டர் பகுதி இருக்குல்ல, டயமீட்டர்னா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா V1/x1e. நான் சொன்னேன் V1/x1eனா எதுக்கு வரும்னு சொன்னேன், அது வந்து ஆக்சுவலாக வந்து டயமீட்டர். அதோட சென்டரில் இருந்து இந்த இடத்துல ஒரு ரேடியஸ், இதுதான் வந்து ஆக்சுவலாக ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். காம்பஸை வச்சு இப்படியே வந்து ஒரு ஆர்க் மாதிரி அப்படியே வரைங்க. சுற்றி வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு செமி சர்க்கிள் வந்து கிடைக்கும். ஸோ அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்க்கிள் டயக்ராம் ஆஃப் அ 3 phase இண்டக்ஷன் மோட்டார். ஸோ என்ன தான் வந்து பார்க்குறதுக்கு செமி சர்க்கிளாக இருந்தாலும் இதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்க்கிள் டயக்ராம் ஆஃப் அ 3 phase இண்டக்ஷன் மோட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி வந்து ஒரு ஆர்எல் சர்க்யூட்டிங் நான் போன வீடியோவில் சொன்னோம் அதே மாதிரி தான். ஸோ இதில் தான் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணுங்கிற கமெண்ட்ஸில் சொல்லிட்டே இருங்க. ஸோ நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது சீக்கிரம் டேக் கேர், பை, சியர்ஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.